கொஞ்சம் கைண்டாக யோசிச்சு பாருங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ கைண்டாக இருந்தீங்கன்னு. ஹாய், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கல்பனா. உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் கைண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் சூப்பர் குட், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லலாம். பட் இல்லை லைக் ரொம்ப யோசிக்கிற மாதிரி அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கைண்ட்னஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்லை லைக் யூனோ லைக் நம்மளோட கொலீகோ இருக்கட்டும், லைக் டெய்லி நம்ம தான் வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணி எட்டு போய் ஆஃபீஸில் விட்டுறதா இருக்கட்டும், இல்லை லைக் காலேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து லைக் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து லைக் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், கால் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை நம்ம அவங்க வீட்டு வாசலில் இருந்தால் சீக்கிரமாக வெளில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் இல்லையா? பட் we should not do that. பிகாஸ் எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு, இல்லை நம்ம வந்து லைக் போயிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உதவியாக இருக்கிறது மட்டும் வந்து கைண்ட்னஸ் கிடையாது. சில டைம் நம்ம எதுவுமே பண்ணாமல் லைக் ஃபீல் வேஸ்ட்டாக டூ நத்திங் மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு விதமான கைண்ட்னஸ் தான். ஓகே, இப்படி யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைக் நம்ம ரொம்ப பிடிச்சவங்களை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவங்க வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேம். பட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கால் பண்ணி லைக் டார்ச்சர் பண்ணி எப்போ வருவேன் எப்போ வருவேன் அப்படின்னு கேட்போமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த வெயிட்டிங்லேயே நம்ம ரொம்ப லைக் ரொம்ப அப்போ கைண்டாயிடும். ஓகே, ஸோ அந்த கைண்ட்னஸ் வந்து நம்ம ஏன் எல்லாருக்கிட்டையும் இருக்க மாட்டேங்குது? ஸோ கைண்ட்னஸ் வந்த பிறகு நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே நம்ம ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க கிட்டே நம்ம ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கணும். அவங்கக்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை, கைண்ட்னஸ் இருந்தே ஆகணும். யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம. ஸோ நம்ம வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து ஃபர்கிவ் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளை வந்து நம்ம ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து நம்மளை லைக் ரொம்ப கைண்ட்னஸாக நம்மளை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் வந்து வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன். ஸோ அன்டில் தென் இப்படியே யோசிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் கைண்டாக. ஓகே.